ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக பயங்கர சூப்பரான ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் தலையெல்லாம் சுற்றி போய்டும். ஆனால் உண்மைக்குமே இந்த படம் அவ்வளோ சூப்பரான படம். அதனாலேயே டேரெக்டாக ஒன்லைனர்லாம் பார்க்காம கதைக்குள்ளே போயிடலாமா? ஸோ பேர் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன டெரிஃபைடு. சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க கிச்சனில் இருந்து தீவிரமாக சமைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வித்தியாசமான சவுண்ட் வந்து இந்த சிங்க்ல இருந்து கேட்குது. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே காதை வச்சு பார்க்குறாங்க, பயப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக இவளுடைய ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. ஸோ இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. பேர் வந்து ஜுவான். ஸோ ஜுவான் வந்து வீட்டுக்கு வந்ததுமே என்னம்மா சமைச்சியா, இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டதுமே, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சமைக்கலன்னு தெரிஞ்சதுமே ஏன் சமைக்கல என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், அதுவாங்க நம்மளுடைய வீட்டு சிங்க்ல ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொன்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன சவுண்டு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு சவுண்டும் இவருக்கு கேட்கல. உடனே ஹீரோடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மைக்குமே எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, அதுவும் யாரோ இந்த மாதிரி உன்னை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பயப்பட, உடனே நம்ம ஹீரோங்க பாரு பயப்படாத, கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்களா தான் இருக்கும். ஏன்னா எல்லா சிங்கும் ஒரே இதுல தானே கனெக்ட் ஆயிருக்கும். மேபி அவங்க இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அவங்க அதனால அதுல வந்து ஏதாவது பேசியிருக்கலாம்ல, அது இங்க கூட எக்கோ அடிச்சிருக்கலாம். ஸோ கவலைப்படாத, நம்ம நாளைக்கு என்னன்னு பார்த்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட. ஸோ அந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இன்னைக்கு எதுவும் சமைக்கல, வாங்க நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட. இவரும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. அப்படியே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒய்ஃப் வந்து நடுராத்திரில எழுந்திரிச்சு பாத்ரூம் வந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு பக்கத்து சவுத்துல இருந்து ஏதோ தட்டுற மாதிரியான சவுண்டு கேட்குது. ஸோ ஹீரோக்கு வந்து செம டென்ஷன் ஆயிடுது. கண்டிப்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் பதிலுக்கு அந்த சவுத்தை தட்டி, டே அமைதியா இருங்கடா, தூங்க வேண்டாமா, இப்படி ஓயாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கத்திட்டு மறுபடியும் தூங்குறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சவுண்ட் கேட்குது. ஸோ இதனால செம டென்ஷனான ஹீரோ பயங்கர கோவத்துல அப்படியே எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வெளியில போறான். ஸோ அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போறான். அவங்களுடைய காலிங் பெல் எல்லாம் அமைக்கி, டேய் வெளியே வாடா, ஏன்டா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க, நாங்களாம் தூங்க வேண்டாமா அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். ஆனா ஆப்போசிட் ரூமோடைய கதவு கொஞ்ச நேரத்துக்கு திறக்கவே இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திறக்குது. திறந்தா உள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. உடனே என்னமோ சரி ஓகே உன்னை காலையில பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோ கோவத்துல வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது அந்த சவுண்ட் வந்து பக்கத்து வீட்டுல இருந்து வரல, இவனுடைய வீட்டு பாத்ரூம்ல இருந்து வருமா. நம்மளுடைய வீட்டுல என்னாச்சு அப்படி அப்படின்னு மெல்ல பாத்ரூம் கதவை திறக்கிறான். அவ்வளவுதான் இவனுடைய ஒய்ஃபை ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் என்னன்னு தெரியல அப்படியே அங்கேயும் இங்கேயும் தூக்கி கொடூரமா கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதை இவன் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நிக்க அவனுடைய ஒய்ஃபை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா தெளிக்குது, அவனுடைய மூஞ்சிலையும் தெளிக்குது. அதோட அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தங்க வந்து ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், இன்னொருத்தங்க வந்து இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுவாங்கல்ல அவங்க, இன்னொருத்தங்க வந்து ப்ரொஃபசர். ஸோ அந்த லேடி தான் ப்ரொஃபசர். இந்த 3 பேரும் நம்ம ஹீரோ விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோ கண்டிப்பா அவனுடைய ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி கண்டிப்பா நீ உன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உன்னுடைய ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி ஆறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்டா அதாவது ஸ்ட்ரேஞ்சா ஏதாவது நடந்துச்சான்ற மாதிரி கேட்குறாங்க ரீசெண்டா. உடனே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஸ்ட்ரேஞ்சாவா என்ன நடந்துச்சு, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பா எனக்கு அவன் மேல தான் சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட. அப்படி என்னப்பா உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அவனுடைய வீட்டில இருந்து வித்தியாசமா ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கும், என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி கேட்கும், டிஸ்டர்ப் பண்ணும், அதனால அவன் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் இந்த ப்ரொஃபசர் வந்து அப்படியே முழிக்கிறாங்க. அதாவது இந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க தான் ப்ரொஃபசர். என்னப்பா சொல்றேன், அவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவும் வால்டர் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த ப்ரொஃபசருக்கு ஒன்று ஞாபகம் வருது. வால்டர்ன்றவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பான் போல. இப்போ தான் அந்த வால்டர் சைட்ல இருந்து நமக்கு படத்தை காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த இருக்கான்ல இவன் தான் வால்டர், வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்ச நாளாவே இந்த வால்டருக்கு அவனுடைய வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால என்ன பண்ணியிருக்கானா இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரொஃபசர் இருக்காங்கல்ல அவங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான். அப்படி கால் பண்ணும்போது அந்த ப்ரொஃபஸருடைய அசிஸ்டன்ட் தான் ஃபோன் எடுத்திருந்திருப்பான். ஃபோன் எடுத்து நாளைக்கு கால் பண்ணுங்க, ப்ரொஃபசர் வந்து வெளியில போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த வால்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யாருக்கிட்ட சொல்றது, ஒருவேளை இது என்னோட இல்யூஷனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயத்திலேயே அன்னைக்கு வந்து தூங்கியிருந்திருப்பான். அப்பவும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரிலாம் அவனுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதனாலே இவனால ஒழுங்காக தூங்கியிருக்க முடியாது. எப்போ பார்த்தாலுமே மாத்திரை எடுத்து தான் தூங்குற மாதிரியான சூழ்நிலை வருது. அப்படி ஒரு நாள் மாத்திரை எடுத்து பயத்தோடய படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனுடைய பெட்டு கீழே இருந்து யாரோ ஒன்று எழுப்பி விடுறாங்க. ஸோ பயந்து போனவன் வேகமாக பெட்டு கீழே பார்க்குறான். பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க உண்மைக்குமே கீழே ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்குது போல, பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் போயிடுது. ஸோ ஆல்ரெடி இவன் பயந்துருக்கான், இப்போ இன்னுமே பயந்துருவான் இல்லையா, அதனால லைட் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியலை. உடனே அதை பிடிங்கிட்டு கீழே ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கிறது உனக்கு ஞாபகம் வரும், அதில் சொருகி லைட்டை வந்து ஆன் பண்ணுறான். அப்படி ஆன் பண்ணதும் வீட்டுக்குள்ளே இருந்து யாரோ ஓடுற மாதிரியான சத்தமும் கேட்குது. டக்குன்னு இவனை பார்த்துட்டான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பயத்தோட அப்படியே போர்வையெல்லாம்
எல்லாம் எடுத்து மூஞ்சில போட்டுக்கிட்டு கடவுளே காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு கை வந்து அவனை பிடிக்க வர்ற மாதிரி வருது. அப்படியே சீனும் கட் ஆகுது. உடனே அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா இவனுடைய வீடே ஒரே அலங்கோலமாக இருக்குது. உடனே மறுபடியும் அந்த ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணுறான். ஆனால் இப்போ அசிஸ்டன்ட் தான் இருக்கிறான். கால் பண்ணி யோ இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் உண்மைக்குமே ஏதோ இருக்குது, நானும் ஷேடோன்னு தான் நினச்சேன், ஆனால் அது ஷேடோ கிடையாது, அதையும் தாண்டி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னதும் ஆனால் அசிஸ்டன்ட் இப்போவும் கூலா இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் வந்து வெளியில் போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை, சாலிட் எவிடன்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதே பயத்தோடய அவனுடைய வீட்டை பார்த்துட்டு இருக்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துருப்பான். வந்து டே தம்பி நேரத்தெல்லாம் உங்கள் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்ன சத்தம், எங்களால் தூங்கவே முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இந்த வால்டர் வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்கணுன்றதுக்காக அதுவா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை நடக்குது அதனால தான் சவுண்ட் வந்துச்சுன்ற மாதிரி சமாளிச்சுட்டு அடுத்தது நேராக வீட்டுக்குள்ளே போய் என்ன ஓப்பன் பண்ணுறான்னா ஒரு கேமரா வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சாலிட் எவிடன்ஸ் கேட்குறாங்கல்ல. ஸோ உண்மைக்குமே இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா, நமக்கு ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா, இல்லைனா நம்மளோட எலியூஷன் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் தூங்குறதுக்கு முன்னாடி கேமராவையும் செட் பண்ணிட்டு தூங்குறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நடுராத்திரியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சிடுறான். என்னன்னு பார்த்தா என்னுடைய கேமரா கீழே விழுந்து கிடக்கும். உடனே பயத்தோடைய கேமரா சைடில் பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா விண்டோ கிட்ட ஏதோ ஒரு ஷேடோ தெரியுது. அவ்வளோதான் பயந்து போய் வேகமாக லைட்டை போட அந்த ஷேடோ மறைஞ்சு போயிருமா. உடனே சரி ஓகே இது இலியூஷனாக தான் இருக்கணும், அந்த கேமரா எடுத்து செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு வேகமாக கேமரா எடுக்க அதில் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இவன் பக்கத்தில் ஏதோ ஒரு கிரியேச்சர் நின்று இவனையே அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்குமா. அவ்வளோதான் பயந்து போய்ட்றான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உடனே அந்த கிரியேச்சர் எங்கே போச்சு அப்படின்னு கேமரா ஓட்டி விட்டு பார்த்தா அது பக்கத்தில் உள்ள பீரோவுக்கு தான் போயிருக்குமா. அவ்வளோதான் உயிரே பேருது உனக்கு. உடனே அந்த பீரோவே பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்த கண்ணை எடுத்துட்டு வந்து வேகமாக பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உள்ள யாருமே இல்லை. உடனே என்னடா இது அப்படின்னா அந்த கிரியேச்சர் எங்கே போயிருக்கும், எங்கே இருந்து வந்துச்சு அந்த கிரியேச்சர் அப்படின்னு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த கிரியேச்சர் இவனுடைய கட்டிலுக்கு அடியில இருந்து தான் வந்திருக்குமா. இது அப்படியே அவன் பயத்தோடய பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பீரோ ஓப்பன் ஆகி உள்ள இருந்து அந்த கிரியேச்சர் மெல்ல வருது. இவனும் அதை பிஸ்டலோடைய அந்த ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்துட்டான். உடனே அதை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை சுட்டணும்டா அப்படின்னு கன் எடுக்க போறான். ஆனா அதுக்குள்ள அது கன் எடுத்துருது. இவனும் கத்துறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. அப்போ அந்த வால்டர் வீட்டுக்குள்ள ஒரு குழந்தையோடைய பால் விழுந்துருது. ஸோ உடனே அந்த குழந்தை பையன் என்ன பண்றான்னா வேகமா அந்த பால் எடுக்க வரான். அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு டேப்ல வந்து தண்ணி வந்துட்டு இருந்ததை பார்த்ததுமே தண்ணி குடிச்சிட்டு பால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்க. இதை வந்து வால்டர் அந்த ரூம்ல இருந்து பார்த்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இங்க வந்துலாம் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு பயங்கரமா கத்த. அவ்வளவுதான் அதை பார்த்து அவன் பயத்துல அப்படியே மெல்ல மெல்ல பின்னாடி வர டக்குன்னு ஒரு பஸ் அவன் மேலேயே இடிக்குது. இந்த சத்தம் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோடைய வீட்டுக்கும் கேட்க. ஸோ நம்ம ஹீரோவும் வேகமா வெளியில வந்து பார்க்கறான். பார்த்தா அந்த குழந்தை இறந்து போச்சு, அடிபட்டு பயங்கர ரத்தமா இருக்கும். அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, இவங்களுடைய நெய்பர் குழந்தை தான். அப்புறமா அந்த ரத்தத்தை வந்து கிளீன் பண்றவங்க வந்து கிளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தை வர இறந்துடுச்சு இல்லையா. ஸோ அந்த அம்மா வந்து ரொம்பவே சோகமா ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ கடைசியாக அந்த ஃபியூனரெல்லாம் போயிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த வால்டரோட வீடை பார்க்குறான். அவன் வீட்டில் இருந்து வெளியில வரவே இல்லை. ரொம்ப நாளாக அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஏன் இப்படி இருக்கிறான், பக்கத்தில் ஒரு குழந்தை இறந்து போச்சு, அதை கூட அவன் பார்க்க வரலையே, அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு சந்தேகமாகவே அந்த வீட்டை பார்க்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொருத்தரை காமிக்கிறாங்க. ஸோ இவர் வேற யாரும் கிடையாது, ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங் சீனில். அதான் நம்ம ஹீரோவை கூட விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒரு ஆள் தான் இவர். ஸோ போலீஸ் கிட்ட இருந்து அவருக்கு கால் வருது, இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான கேஸை வந்து போய் பார்க்கணும், ஸோ வரீங்களா அப்படின்னு கூப்பிட இவரும் போறாரு. ஸோ அந்த போலீஸும் இந்த ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ எந்த கேஸை பற்றி விசாரிக்க போறாங்கன்னா, இப்போ ஒரு பையன் அடிபட்டு செத்துருப்பான் இல்லையா, அவனுடைய வீட்டில் தான். அதாவது அவங்க அம்மா வந்து மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு நிறைய இல்யூஷன்லாம் தெரிய ஆரம்பிக்குது போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வெளியில என் பையனுடைய கால் தடம் தெரியுது, அது போக நிறைய சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அம்மாவால் அவங்க பையனை ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் இப்படி இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதை ஏற்றுக்க முடியாம தான் அவங்களுடைய பையனுடைய டெட் பாடியை தோண்டி மறுபடியும் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த சின்ன பையனுடைய டெட் பாடியும் இருக்கும். ஸோ இதை பத்தி இந்த போலீஸும் இந்த ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே இருந்த பால் வந்து கீழே வந்து கொட்டிடுது. ஸோ இவங்க டக்குன்னு பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த பால் வந்து அந்த பணத்துக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு, அதான் அந்த சின்ன பையனுடைய பணத்துக்கு பக்கத்தில். ஸோ மிரண்டு போய்ட்றாங்க. என்னடா இது, ஒருவேளை எல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு பயத்தில் மெல்ல பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க ஒழுங்காக பண்ணாமட்டு இருந்திருப்பாங்க, அதனால இந்த மசில்லாம் ஒரு மாதிரி ஆகி அது நகர்ந்து தான் அந்த பாலை வந்து தட்டி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆஃபீஸர் நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், ரெக்கார்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து ஆர்டர்
ஆர்டர் வந்திருக்குது. ஏன்னா இந்த லேடி வந்து மேல் இடத்த ஆஃபீஸருடைய எக்ஸ் ஒய்ஃப் தான். ஸோ அதனால சீக்கிரமா அந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது போக அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நம்ம கேஸை முடிச்சா மட்டும்தான் இந்த அம்மா வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் போகாம இருப்பாங்க, இல்லைன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ நீ என்ன பண்றானா அந்த அம்மாவுக்கு வந்து ஏதாவது டேப்லெட் கொடு, அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வெளியில வந்து சுத்தி பார்க்க வராரு. அப்படி சுத்தி பார்க்கும்போது தான் ஆப்போசிட்ல அந்த ப்ரொஃபஸரையும் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும் இல்லையா அந்த வால்டர்ட்ட இருந்து, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. ஸோ இப்படி போட்டோ எடுக்கிறது தான் தாத்தாவான அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்திருக்குது. என்னுடைய கிளையண்டான வால்டர் தான் இந்த வீட்டில் இருந்தாரு. ஸோ அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் போது இந்த ஆஃபீஸரும் அப்படியா நானும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேஸை தான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். ஸோ நீங்க ப்ரொஃபஸர்னு வேற சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம கேஸை உங்ககிட்ட டீல் பண்றேன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த அம்மாவுடைய கேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அம்மா வந்து ரொம்பவே மென்டலி இல்லாகி அவங்க பையனுடைய டெட் பாடியவே புதைச்சி எடுத்து இப்போ மேலே வச்சிருக்காங்க. ஸோ ஏன் என்னன்றது தெரியல. ஆனால் நான் 15 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய சர்வீஸில் நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு இந்த ஆஃபீஸர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரொஃபஸர் லேடியும் அதுதான் சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக பேரநார்மல் ஆக்டிவிட்டி இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. அப்படி என்ன தான் இந்த இடத்துல இருக்குன்றதும் தெரியல அப்படின்னு அவங்க சொல்லும்போது இந்த ஆஃபீஸரும் உண்மைதான், ஆனால் கண்டும் காணாத மாதிரி நம்ம போயிடணும், அதுக்குள்ளே நம்ம இறங்கணும்னா இதில் நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்னு அந்த வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் செவுரு வழியா ஏறி உள்ள குதிக்கிறான். ஏன்னா உள்ள இருந்த பொம்மையை தூக்கிட்டு போலான்றதுக்காக வந்திருக்கிறான் போல. அப்படியே மெல்ல மெல்ல உள்ள வந்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா ஒரு இதை பார்க்குறான். அது அந்த பையனுடைய டெட் பாடி தான். ஸோ அதை வந்து அந்த வீட்டில் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதை பார்த்து அவன் அப்படியே பயத்தில் முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த டெட் பாடி அப்படியே இவனை திரும்பி பார்க்குமா. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த ப்ரொஃபஸர் லேடியும் பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ண டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த ஆஃபீஸர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வால்டரோடைய ரூமில் யாரோ ஒரு கிரியேச்சர் நின்றுருக்கும்ல, அதை காமிச்சு இந்த ஏரியாவில் நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு அவங்களும் இதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கத்துற மாதிரியான சவுண்டு கேட்குது. உடனே பயந்துட்டாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த டெட் பாடி பக்கத்தில் ஒரு பேக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாரோ வந்து இதை பார்த்துட்டு போயிருக்காங்க. இது மட்டும் வெளியில் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுடைய டெட் பாடியை எடுத்து வெளியில் இருக்கிற ஒரு ஃப்ரீசருக்குள்ள போடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த சின்ன பையன் சோறு மேல இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்படி இருக்கா. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னா அந்த போலீஸ்மேனை கூப்பிட்டு, இங்க பாரு அந்த அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம அந்த டெட் பாடியை தூக்கி எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடுவோம், ஏன்னா அப்பதான் அவங்க நார்மல் ஆவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாருன்னா அந்த டெட் பாடியை தூக்கி புதைக்கிறதுக்காக 3 பேரும் ரெடி ஆகுறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட கம்பெனி கொடுக்குறாங்க. எதுக்காகனா அவங்களுடைய கேஸும் இவங்க கூட ஏதாவது ஒத்து போகுமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அதனால இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அசையுமா, அவ்வளோதான் மிரண்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நடந்திருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே தான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த 3 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட ஒரு நோட்டீஸை காமிச்சு, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஏதோ ஒரு பெரிய கொடூரமான பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிப்பாக உங்களுடைய வீட்டையும் நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வரும், அதுக்காக தான் உங்ககிட்ட முன்னக்கூட்டியே பெர்மிஷன் வாங்குறதுக்காக தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்ல, அந்த சீன் கூட இதை கனெக்ட் பண்ண நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதை சைன் பண்ணி வச்சிடுறான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிக்க போகிறாங்க. ஸோ 2 டீமாக பிரியிறாங்க. ஃபர்ஸ்ட் டீமில் வந்து இந்த ஆஃபீஸரும் இந்த போலீஸும் அந்த லேடியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியே இல்லை, அவங்க ரொம்ப நாளாக கரண்ட் பில் கட்டாததுனால பிடிங்கிட்டாங்க போல. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த லேடி இருக்காங்கல்ல, அதான் ப்ரொஃபஸர் லேடி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாவில் எந்த மாதிரியான பேய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு டிவைஸ்லாம் செட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு போலீஸும் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்போ போலீஸ் என்ன சொல்கிறான்னா, சார் நம்ம வேணா கரண்ட் பில்லு கட்டிட்டு நாளைக்கு வந்து தேடுவோமா அப்படின்னதும், அட பைத்தியக்காரா, இருட்டுனா தாண்டா பேய்களுக்கு பிடிக்கும், வெளிச்சமா இருக்கிறத விட இருட்டா இருந்தாதான் பேய்கள் எந்த அளவுக்கு இங்க ஊடுருவி இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு இந்த யூவி ரேடியேஷன் லைட் அடிச்சு செவுத்துல அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டே கிச்சனுக்கு வந்தா அங்க பாத்தீங்கன்னா இந்த கத்தி ஸ்பூன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கபோர்ட்ல அந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்குது. பாத்தியா, நான் சொன்னேன்ல இருட்டா இருந்தாதான் பேய்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இவர் அந்த கத்தியெல்லாம் தொட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கத்தி மேல இருந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்தது மட்டும் இல்லாம
இல்லாமல் அந்த கபோர்டுக்கிட்டே மாட்டிக்கிச்சு. ஸோ அவர் கதறாரு. ஏன்னா இவருடைய கை மேலேயே விழுந்துருச்சு இல்லையா, கை வசமாக மாட்டிக்குது, ரத்தம் வர வருது. மிரண்டு போன இவர் காப்பாத்து அப்படின்னு கத்த உடனே அவனும் கண்ணை எடுத்து ரெடி ஆகுறான். அட பாவி கண்ணையாட எடுப்ப அப்படின்னதும் இந்த கபோர்டுக்குள்ளே தான் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தான் அவனுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னதும் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா வேகமாக அவருடைய கையை கத்தியிலேருந்து எடுத்துடுறாரு. ஆனால் ரத்தம் பயங்கரமாக வருது. உடனே வேகமாக கெட்டு போடுறாங்க. அப்போ அந்த ரூமில் இருந்த திங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுது. இதை பார்த்து இவங்க பெருசாக எந்த ஒரு சர்ப்ரைஸும் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பெரிய பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்குன்றது. அதனால வேகமாக ரத்தத்தை கிளீன் பண்ணி பேண்டேஜ் மட்டும் இந்த தாத்தா வந்து போட்டுக்கிறாரு. ஸோ அந்த போலீஸ்காரன் அடுத்தது என்ன பண்ணுறான்னா அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறான். ஏன்னா அவர் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அது போக இவர் கூட இவ்வளோ நேரம் இருந்தது இவர் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர். உடனே அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே என்னென்னலாமோ நடக்குது, நம்ம நினச்ச மாதிரி இங்கே சாதாரணமான விஷயம் கிடையாது, இது அதையும் தாண்டி என்னால் இங்கே பார்க்குறதெல்லாம் நம்ப முடியல, பயமாக இருக்கு, அது போக என்னுடைய ஹார்ட் கண்டிஷன் வேற மோசமாக இருக்குது, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ ஆப்போசிட் வீட்டில் தான் அந்த ஃபாரன்சிக் தாத்தா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர். அவர் அப்படியே ஜன்னல் வழியே பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட் வீட்டில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும். உடனே சைடில் வந்து பார்த்தா இருக்க மாட்டாங்க. கண்ணாடியில் இருந்து பார்க்கும்போது தெரியுது, சைடில் இருந்து பார்த்தா தெரியல. உடனே அவர் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி வந்து இப்படி நிற்குமா. ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பயத்தில் உறைஞ்சி போய்ட்றாரு. அப்படியே அந்த காலும் கட் ஆயிடுது. இந்த சைடு அந்த ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. அதான் அந்த ப்ரொஃபஸர் லேடி. அவங்க ஒரு வீட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ மொத்தம் 3 வீடு, 3 பேரும் பிரிஞ்சு வந்திருக்காங்க. அந்த போலீஸ்காரன் கூட மட்டும் இன்னொருத்தர் வந்திருக்காங்க. இப்படி இருக்க அந்த ப்ரொஃபஸர் லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன கிராக் இருக்கிறத பார்க்குறாங்க. இது என்ன கிராக் அப்படின்னா இதுக்குள்ளே இருந்து தான் ஏதோ வந்திருக்கா அப்படின்னு பயந்துட்டு இருக்கேன். இங்கே அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறேன்னா அவர் கூட வந்த அந்த தாத்தாவை யோ எனக்கு பயமாக இருக்கியா, இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னதும் என்னப்பா தம்பி என்னை திடீர்னு தானே கூப்பிட்டு வந்தீங்க, ஆனால் நான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது பெட்டுக்கு கீழே காமிச்சு இங்க இருந்து பார்த்தா உனக்கு ஏதாவது தெரியுதா, தெரியல, ஆனா இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிள் வந்து அதை அப்படியே தூக்குறாரு. பார்த்தா அதுக்கு அடியில நிறைய ஒரு வித்தியாசமான கிரியேச்சர், அதான் மனுஷன் மாதிரி இருக்குது. அவங்க எல்லாருமே கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. லைட்டுக்கு பயந்து அடியில ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்த அந்த தாத்தாவும் பாத்தியா இது எப்படின்னா இது வேற டைமென்ஷன் மாதிரி, அங்க இருக்கிற லைட்டுக்கும் டார்க்குக்கும் இங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கும், உனக்கு நான் சொன்னா புரியாது, இதை வந்து நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிலுக்கு கீழே பார்த்தா அந்த கிரீச்சர் வந்து கண்ணுக்கு தெரியுது. பயந்து போனவன் அட போங்கடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். அப்படி வெளியில வந்தவன் வேகமா ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் இருந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரை கூப்பிட்டு பார்க்கறான். ஆனா அவர் வெளியில வர்ற மாதிரி தெரியல. உடனே இவனும் உள்ள போய் பார்க்கறான். பார்த்தா ஒரு கபோர்ட்ல ரத்தமா இருக்கும். என்னடா இது ரத்தம் அப்படின்னு உடைச்சு பார்த்தா உள்ள ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்கிற மாதிரி இருக்குமா. அவ்வளவுதான் பயந்து போயிட்டான். உடனே கன் எடுத்து அதை போட்டு தள்ளிடலாம்டா அப்படின்னு கதவை திறந்தா அதுக்குள்ள அது காணாம போயிடுது. ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு பார்த்தா மட்டும்தானே அது தெரியும். இப்படி இருக்க இந்த சைடு இந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அதான் அந்த லேடியை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கிராக்கை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வழியாக பார்க்கும்போது பின்னாடி ஒரு மனுஷன் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது வேற யாரும் கிடையாது, அதுதான் அந்த வால்டர். காணாம போனவன் இங்கே தான் மறைஞ்சிருக்கான் போல. அட பாவி உனக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ்காரன் வந்துடுறான். இந்த லேடியை பார்த்து அடே இங்கே நம்ம நினைச்சதை விட பெரிய விஷயம் தான் இருக்குது, ஏதோ டைமென்ஷனை தாண்டி ஏதோ கிரியேச்சர்லாம் இங்கே வந்திருக்குது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது, நானும் இதில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தண்ணியை காமிச்சு தண்ணி மூலமா தான் இந்த கோஸ்ட் என்டிட்டிஸ் வந்து பரவி இருக்குது. அதாவது ஒரு சின்ன பையன் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட தண்ணியை குடிச்சிட்டு தான் அங்கிருந்து பயத்துல கிளம்பி இருக்கிறான். அப்படி கிளம்பும் போது தான் வண்டி வந்து அவனை இடிச்சிருக்குது. ஸோ அவனுடைய ரத்தம் கீழே சிந்தி கிடந்ததை கிளீன் பண்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை அப்படியே சைடில் உள்ள ட்ரைனேஜுக்குள்ள அனுப்பிட்டாங்க. அந்த ரத்தம் தான் அந்த தண்ணியில கலந்துருச்சு. அது போக அதனால தான் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினுடைய ஒய்ஃப் வீட்டில் அந்த சிங்க்ல கழுவும் போது சத்தம் கேட்டிருக்குது. ஏன்னா அந்த கிரியேச்சர் வந்து இப்படி தண்ணி மூலமா பரவும். அந்த பையனுடைய ரத்தம் தானே அந்த தண்ணியில கலந்து இருந்துச்சு, அது மூலமா அது அவளுடைய வீட்டுக்கும் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் எல்லா பக்கமும் இது பரவிட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் இந்த லேடியோடைய தலையை பிடிச்சு அடிச்சு அப்படியே உள்ள இழுத்துருமா. அவ்வளவுதான். இதை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். ஆனா நேர்ல இருந்து பார்த்துட்டு இருந்தா அந்த போலீஸ்காரனுக்கு எப்படி இருந்திருக்கும், பயத்துல ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏன்னா அவனுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும் இல்லையா. அப்படி அவன் நெஞ்சு பிடிச்சி கீழே விழுந்திருக்கும் போது அவன் பக்கத்துல ஒரு கிரியேச்சர் வருது. ஸோ வந்து அவனை பிடிக்கிறதுக்காக வருது. இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். அதே சமயத்துல இந்த சைடு அந்த தாத்தாவை காமிச்சா அவரு பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு இதுக்கான சாலிட் எவிடன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிற கபோர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுமா.
கட் பண்ண அந்த சைடு இந்த போலீஸ்காரனை காமிச்சா அவனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியே நைஸா மெல்ல எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா எல்லா டேபிளும் அங்கேயும் இங்கேயுமே அசைஞ்சிட்டு இருக்குமா. ஸோ அப்படியே பயத்தோட உச்சிலே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க. ஸோ வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த பையனுடைய அம்மா தான். அவங்க அந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் நீ தான் என்னுடைய பையனை கொன்ன, என்னுடைய பையனை ஒரு ஃப்ரீசருக்குள்ள அடைச்சி வச்சு கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சதுன்ற மாதிரி. ஆக்சுவலா இவன் கொண்டிருக்க மாட்டான், அந்த டெட் பாடியை தூக்கி ஃப்ரீசருக்குள்ள வச்சிருப்பான், அவ்வளவுதானே. ஸோ அதை வந்து ஒரு பையன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த ரெக்கார்டு மூலமா இவங்க வந்து பார்த்து இருந்திருப்பாங்க போல. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, இங்க பாருமா அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, என்ன புரிஞ்சுக்கோ, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவங்க போல. அதனால சரி வா நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னதும், நல்ல வேலை தப்பிக்க போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்களுடைய கார்ல ஏற போறான். ஆனா அவங்க கார் முன்னாடி அந்த டெட் பாடி உட்கார்ந்து இருக்குது. ஸோ மறுபடியும் தோண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. அட பாவமே, நான் என் கார்லயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனுடைய கார்ல உட்காந்து அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறான். அந்த டைம்ல அந்த இடத்துக்கு அந்த ப்ரொஃபசர் லேடி தலைகீழ வருவாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும் இந்த சீன்லாம். அதை பார்த்ததுமே நம்ம போலீஸ்காரன் வந்து அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு ஓடிடுறான். கொஞ்சம் தூரம் போனவன் நின்று யோசிக்கிறான், இல்ல இதுக்கு மேல இப்படியே விட்டுட்டு வந்தா நிறைய பிரச்சனை வரும், ஸோ நம்மளே இதை முடிச்சு வைப்போம் அப்படின்னு முடிவு எடுத்து எங்க போறானா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறான். ஸோ வீட்டுக்கு போனவன் கார் டிக்கில இருக்கிற பெட்ரோல் கேனெல்லாம் எடுத்துட்டு உள்ள போறான். ஸோ வீட்டுக்குள்ள போனவன் வேக வேகமா எல்லா பக்கமும் ஊத்துறான். ஊத்தும் போதே கத்திக்கிட்டே ஊத்துறான், இந்த வீடு ஒரு சபிக்கப்பட்ட வீடு, இனிமேல் இது இருக்கவே கூடாது, எவனுமே இங்க வந்து தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா ஊத்திட்டு இருக்க. அப்பதான் வீட்டுக்குள்ள பாக்குறான், அந்த லேடி இருக்காங்கல்ல, அதான் அந்த அம்மா, அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்த இவனுக்கே கஷ்டமா இருக்குது. சரி ஓகே நம்ம வந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு எல்லா பக்கமும் அந்த பெட்ரோலை ஊத்திட்டு தீக்குச்சி வச்சு பத்த வைக்கிறான். ஆனா பத்த வைக்க ஆஃப் ஆகுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் கொஞ்சம் பின்னாடி வந்து பாக்குறான். பார்த்தா அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்கார்ல, அவரும் செத்து போயிட்டாரு. அவர் தான் வந்து ஊதிட்டு இருக்கிறாரு. அட பாவமே அப்படின்னு கீழே விழுந்து தவந்து போறான். அவரும் பாத்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ண வராரு. உடனே இப்பதான் இவன் புத்திசாலித்தனமா யோசித்து கன் எடுத்து அந்த நெருப்புலயே ஷூட் பண்ணிட, நெருப்பும் கபன்னு எரிய ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்திலே அந்த இடம் ஃபுல்லுமே எரிய அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கடைசியாக மறுபடியும் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஹீரோலாம் கிடையாது, இருந்தாலும் எல்லாரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு குழம்பிடுன்றதுக்காக தான் ஸோ இவரை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ ஹீரோவை மறுபடியும் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு 3 பேர் உட்காந்து விசாரிக்கிறாங்க. யார் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் லேடி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த தாத்தா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்னு 3 பேருடைய ஃபோட்டோ வச்சு இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சமயத்துல அவனுக்கு பின்னாடி ஏதோ தெரியுது. உடனே பின்னாடி பாருங்க யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பிரைட்டா லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குது. அது ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இவன் ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறான். அந்த போட்டோலையும் பிரைட்டான லைட்டுக்கு முன்னாடி தான் அந்த தாத்தா இருக்கிறாரு. உடனே இவங்க மறுபடியும் பயத்தோட அப்படியே மெல்ல திரும்புறாங்க. அப்போ அங்க இருக்கிற சேர்ல நகர ஆரம்பிக்குது. அது அப்படியே இவங்க மேல வந்து அடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்துல கதைன்றது பெருசா எதுவும் இல்லை, குழப்பி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை உங்களால தனியா நைட் டைம்ல பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு த்ரில்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட த்ரில்லான ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் கண்டிப்பா பாருங்க. அதாவது இந்த அதர் டைமென்ஷன்லாம் காமிச்சு ஒரு த்ரில்லான ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இதுவும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.